நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் பிரசித்தம் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இயேசுவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவேல் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். சீயோன்ல என்ன ஊதணுமா? எக்காலம் ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். முதியோரை சேருங்கள். பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனிலே என்ன ஊதணுமா? எக்காலம் ஊதணும். எக்காலம் ஊதுகிற சபையாய் நம்முடைய சபை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எக்காலம் எதுக்காக ஊதுவாங்கன்னா, அலர்ட் ஆகுறதுக்கு. அடுத்து ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதுக்கு எக்காலம் ஊதணும். எது? ஒன்று சபை கூடுதல் நடக்க போகுது, இல்லைன்னா ஒரு யுத்தத்துக்கு போக போகிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு பண்டிகை நடக்க போகுது, அதுக்கு எக்காலம் ஊதுறதை கேட்டால் அடுத்து என்ன நடக்க போதோ அதுக்கு நம்ம என்ன ஆயிக்கணும்? ரெடி ஆயிக்கணும். அல்லேலூயா. எக்காலம் ஊதுங்கள். 2வது என்ன செய்யணுமா? பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். கல்யாணத்துக்கு எப்படி நாள் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, இல்லை? கல்யாணத்துக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்? காலண்டரை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்குவோம் குடும்பமாக. 2 வீட்டுக்காரங்களும் என்ன செய்வாங்க? உட்காருவாங்க. இந்த நாள் சரியாக வருமா, இந்த நாள் சரியாக வருமா, இந்த நாள் சரியாக வருமா. அவங்க சொல்லுவாங்க இந்த நாள் வேணாங்க, இந்த நாளில் எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இவங்க சொல்லுவாங்க இந்த நாள் வேணாங்க, இந்த நாளில் எங்கள் சர்ச்சில் ப்ரேயர் இருக்குது, அந்த நாள் வேணாங்க, இந்த நாள் வேணாங்கன்னு சொல்லி ஒரு நாளை நியமிப்பது போல பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவங்க ஜனவரி 1ஆம் தேதி காலண்டர் வந்த உடனே குடும்பமாக உட்காருவாங்க. குடும்பமாக உட்காந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு நாளை நியமித்து 12 உபவாச நாளை குடும்பமாக உபவாசிக்கிறதுக்கு நியமிப்பாங்க. அல்லேலூயா. இது இல்லாமல் தனியாக ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் வேறு. அவங்க சொல்லுவாங்க, உஷா உங்கள் காலண்டர் எப்போ வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலண்டர் வந்த உடனேயும் காலண்டரில் கை வச்சு ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த 365 நாட்கள் எங்கள் கூட நீங்கள் எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு நாளை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த நாளில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க எந்த காரியத்துக்கும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஐயோ சாரி, இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள்? குடும்ப உபவாச நாள். அல்லேலூயா. தனிப்பட்ட உபவாச நாட்கள் இருக்கணும். குடும்பமாக மாதத்துக்கு ஒரு நாள் முடியலனாலும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை. இல்லை, பிள்ளைங்கள்லாம் வெளியூரில் இருக்காங்கன்னா 2 பேர், கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்களா, 2 பேர் மட்டும் உட்காந்து என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். இல்லை, அம்மாவும் பிள்ளையும் இருக்காங்களா, அப்பாவும் பிள்ளையும் இருக்காங்களா, யாரோ 2 பேர், ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் இணைந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உபவாச ஜெபத்தில் அப்படி என்ன மேன்மை இருக்குது? ஆண்டவர் ஏன் உபவாசத்தை, நிறைய பேர் அதை நம்ப மாட்டாங்க. எதுக்குங்க ஃபாஸ்டிங் இருந்துட்டு அப்படிலாம் ஜெபம் பண்ணாதான்? அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டாகும். அல்லேலூயா. உபவாசன்றது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம். கண்டிப்பாகவே நம்ம உபவாசம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். நேற்றைய தினத்தில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது, என்னுடைய ஜனங்கள் உபவாசத்தில் எப்படி இருக்கிறார்கள்? உபவாசத்தை விட்டு விட்டார்கள். உபவாசத்தை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டு விட்டார்கள். தன்னுடைய மனதை திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு சனிக்கிழமை உபவாசம் அப்படின்னு நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. வர்ற சனிக்கிழமை ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, அன்னைக்கு எங்கே எனக்கு உபவாசம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே நம்ம எப்படி தெரியுமா? சனிக்கிழமைன்னு முடிவு பண்ணிடுவோம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் எங்கே போவோம்? அப்போ தான் திடீர்னு ஞான எழுப்புதல் அடையும்.
அக்காவை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும். அப்போ தான் ஊழிய பாரம் வரும், அப்போ தான் ஆத்மா பாரம் வரும். எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டெல்லாம் அலக்கழித்து முடித்து சக்கையாக வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு படுத்துட்டு சனிக்கிழமை எங்கேருந்து உபவாசம் இருக்க முடியும்? ஆனாலும் இருக்கிறோன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், இல்லாட்டா அது வேற வம்பு அப்படின்னு சாப்பிடாம இருந்துக்கிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு, இல்லைன்னா சாப்பிடாம இருந்துட்டு வேலைக்கு போயிட்டு, அல்லேலூயா அல்லேலூயா. உபவாசம் என்பது முதல் நாள் சாயந்தரத்துலேருந்தே ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நாளைக்கு காலையில் உபவாசம்னா அந்த உபவாசத்துக்கு நான் இன்னைக்கு மத்தியானமே ரெடி ஆயிடுவேன்னுவார். இன்னைக்கு மத்தியானமே, அதாவது சாப்பிடாம இருக்கிறது இல்லை, மனதளவில் என்ன ஆயிடுவாராம், இன்னைக்கு மத்தியானத்துலேருந்தே ஆண்டவரே ஆவியானவரே எனக்குள்ள அசைவாடுங்க, நாளைய தினத்தில் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து அந்த சிந்தனைக்குள்ளே வந்துடணும். 11 மணிக்கு உபவாசத்தில் உட்காரன்னா 10:45 வரைக்கும் ஃபோனில் கதை பேசிக்கிட்டு, அப்படியா சொன்னாங்க, ஐயோ ஆமாம்மா சொல்லியிருக்கோம், எல்லா கதையும் பேசிக்கிட்டு உட்காந்தா இங்கே எப்படி இருக்கும்? ட்ரையாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன், என் ஜனங்கள் உபவாசத்தை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. எதற்காக உபவாசம் இருக்கணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். உபாகமம் 9வது அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கலாம். அல்லேலூயா. இங்கே மோசே சொல்றாரு, என்ன செய்யறாராம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாராம். எதற்காக உபவாசம் இருக்கிறாராம்? அவரு கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்க அவர் சமூகத்தில் என்ன செஞ்சீங்க, பொல்லாப்பு செஞ்சீங்க. அதனால கர்த்தர் என்னவாயிட்டாரு, கோபமாயிட்டாரு. அவருடைய கோபத்தை ஆற்றும்படி 40 நாள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தேன். ஆரோனை அழிக்க கர்த்தர் என்ன செய்தாராம், ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். அல்லேலூயா. ஆரோன் எப்படிப்பட்ட ஆரோனை ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாராம், ஆரோனை காலி பண்ணிடணும். ஆரோன் வேணாம், அவன் செஞ்ச காரியம் எப்படிப்பட்ட காரியம், ஜனங்களை வழி விலக பண்ணிட்டான். ஆரோனை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் இருந்தார். இது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? மோசேக்கு தெரியுது. மோசேக்கு எப்படிங்க தெரியும்? கர்த்தர் என்ன நினைச்சிருக்காருன்றது மோசேக்கு என்ன தெரியும்? இப்போ நான் என்ன நினைச்சிருக்கிறேன்றது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ரொம்ப மற்ற மனிதர்களில் இப்போ நான் நாளைக்கு இதை செய்யணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு அங்கே போகணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் இவங்க மேலே கோபமாக இருக்கேன், இவங்க மேலே சந்தோஷமாக இருக்கேன்றது யாருக்கு தெரியும்? யார் என்கிட்ட நெருக்கமாக பழகுறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் தான் நான் சொல்லுவேன். அப்போ மோசே சொல்கிறாரு, ஆரோனை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று இருந்தார் அப்படின்னா மோசே ஆண்டவர்கிட்ட எப்படி நெருங்கி பழகிருந்திருப்பார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஆண்டவர் பேசியிருப்பார் மோசேட்ட, நான் பார்த்தியா மோசே, நான் ஆரோனை எப்படி பண்ணிட்டான் பார்த்தியா, நான் அவ்வளோ கோபமாக இருக்கேன், உடனே சுதாரிச்சிட்டார். ஆகா, ஆரோனை என்ன பண்ணிடுவார்? இப்போ இருக்கிற மோசேக்கெல்லாம் இருந்தா போட்டு நம்மளா பார்த்து கூட்டிகிட்டு வந்தவனை கடைசியில் என்ன பண்ணிட்டான், நம்மளையே மிரியாம் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டான், நம்மளையே நமக்கு விரோதமாக பேசுகிறான், போடு அப்படின்னு. அப்படி இல்லை, விழுந்து கிடந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. உபவாசம் எதற்காக தெரியுமா பண்ணணும்? தேவ கோபம் யார் மேலேயாவது இருக்கிற மாதிரி நமக்கு லேசாக தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அவங்களுக்காக விழுந்துடணும். அவங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு தெரியலையோ, அவங்க நம்மளை பாராட்டுறாங்களோ பாராட்டலையோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு 4 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க, கர்த்தரோட பிள்ளைங்க 4 பேர் இருக்கீங்க. ஒருத்தர் வாழ்க்கையில் தேவ கோபம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு லைட்டாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்கள்ட்ட போய் உன் மேலே தேவ கோபம் இருக்குது, நீ தப்பு செஞ்சுட்ட, நீ பாவம் செஞ்சுட்ட, இதெல்லாம் தேவையில்லாது. அவங்கக்கிட்ட ஆண்டவர் பேசாமையாக இருந்திருப்பாரு, எவ்வளோ பேசியிருப்பார், நம்ம போய் தான் என்ன. ஆனால் உடனே நாம் அவங்களுக்காக விழுந்துடணும் உபவாசிச்சு. அப்படி விழுவோமா? எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காம அவங்களுக்காக நான் விழுந்து கிடந்தா எனக்கு என்ன கிடைக்க போகுது? இவங்களுக்காக நீங்கள் விழுந்து கிடந்தா, இப்போ ரோசிக்காக அமுதா விழுந்து கிடந்த உபவாசம் இருந்தால் அமுதாக்கு என்ன கிடைக்க போகுது? ரோசிக்கு தெரியாவா போகுது? அமுதா எனக்காக ஜெபிச்சிச்சுன்னு. ஆனால் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. நாம் தேவ பிள்ளைகள் மேலே இருக்கிற தேவ கோபம் நீங்கும்படியாக உபவாசித்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிச்சோம்னா அது ஆண்டவர் பார்ப்பார்.
அதனால தான் மோசேக்கு ஆண்டவர் ரொம்ப கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. தேவ தயவு மோசே முன்னாடி இருந்துச்சு. மோசேயுடைய சரீரத்தை கூட ஆண்டவர் என்ன செய்யலை, யார்கிட்டையும் கொடுக்கல. கர்த்தர் அடக்கம் பண்ணினார். எவ்வளோ சிறப்பான அடக்க ஆராதனை பாருங்க. அல்லேலூயா. அடக்க ஆராதனைனா அப்படி நடக்கணும். எப்படி அடக்கம் பண்ணியிருப்பார், எதில் வச்சு அடக்கம் பண்ணியிருப்பார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா, மோசே கர்த்தர் எப்பெல்லாம் கோபப்படுறாரோ, எப்பெல்லாம் அவருக்கு கோபம் வர மாதிரி யாராவது நடந்துக்கிறாங்களோ, உடனே அவங்களுக்காக திறப்பில் உபவாசித்து நின்னதுனால மோசேயுடைய பிரேதத்தை கூட ஆண்டவர் விட்டு கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடி மேலே கூட ஆண்டவர் அவ்வளவு கரிசனையாக இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? தேவ கோபத்தை ஆற்றும்படியாக நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களா? இவ்வளோ நாள் இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம யாருக்காக உபவாசிக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அது நமக்கு வேணாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்களுக்காக நான் அப்படி ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணேன். ஏன் அது ஃபாஸ்டிங்கிறது கர்த்தருக்கும் நமக்கும். தேவ கோபம் தேசத்தின் மேலே ஒவ்வொரு சமயம் இறங்கி வரும். தேவ கோபம் ஒரு சில நேரத்தில் ஒரு சில சபைகள் மேலே இறங்கி வரும், ஒரு சில தனிப்பட்ட மனிதர்கள் மேலே இறங்கி வரும். அந்த நேரத்தில் நாம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த நாளில் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லக்கூடிய காரியம், உபவாசம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். வாரத்தில் ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் இருந்து, ஆண்டவரே தேவ கிருபை வரட்டும், எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லார் மேலேயும் தேவ கிருபை வரட்டும், எங்கள் சபையில் உள்ள எல்லார் மேலேயும் வரட்டும். யாரெல்லாம் பாவத்துக்கு உள்ளே போகிறாங்களோ, யாரெல்லாம் தேவனை கோபப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் தேவ கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்களோ, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. போயிட்டு போகிறாங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே விட்டுருங்க ஆண்டவரே. இப்படி தான் நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த மனிதன் என்ன செய்கிறான் பாருங்க, நீங்கள் நியாயத்தை விளங்க பண்ணுங்க. இப்படிலாம் ஜெபிச்சிருக்கமா? அல்லேலூயா. ஆண்டவரே, அவன் இப்படி செய்கிறான் ஆண்டவரே, அவன் கையில் ஏதாவது வரட்டும் ஆண்டவரே, அவனுக்கு நல்ல புத்தி கிடைக்கட்டும் ஆண்டவரே, அவன் நல்ல அடிங்க ஆண்டவரே, அவனுக்கு நல்ல புத்தி வர்ற அளவுக்கு அவனை விடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே போயிட்டு போகிறாங்க ஆண்டவரே, தேவ கோபம் வேணாம் ஆண்டவரே, கோவப்படாதீங்க ஆண்டவரே, அவங்க செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, எனக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியாதா ஆண்டவரே, ஆனால் விட்டுருங்கப்பா, பாவம் ஆண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை நீங்கள் அழைச்சிக்கிட்டு வந்தீங்க, இப்போ இந்த வனாந்தரத்தில் அவங்கள அழிச்சு போட்டுட்டீங்கன்னா உங்கள் மகத்துவமுள்ள நாமத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க ஆண்டவரே? அல்லேலூயா. நான் இந்த ஜெபத்தை ஒரு சிலருக்காக நான் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஏசப்பா, புறஜாதி மார்க்கத்திலேருந்து அழைச்சிக்கிட்டு வந்தீங்க, இப்போ உங்கள் கோபத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் நாமம் தூசிக்கப்படுமேப்பா. ஏசுன்ட்டு போனாலே இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லுவாங்களே, உங்கள் மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் இறக்க வைங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உபவாசித்து இப்படிப்பட்ட காரியங்களுக்காக உபவாசிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக என்ன செய்யணும்? உபவாசிக்கணும். ஆண்டவரே, தேவ கோபம் எங்கள் தேசத்தின் மேலே வந்துடக்கூடாது ஆண்டவரே. தேசத்தில் நடக்கிற காரியத்தை பார்க்குறோம்ல, தேசத்திற்காக விசுவாசிகள் கரிசனை இல்லாமல் போனால் தேசத்தை காப்பாற்ற யாராலையும் முடியாது. உபவாசம் தேவ கோபத்தை ஆற்றும். என் மேலே இருக்க தேவ கோபத்தை ஆற்றும், உங்கள் மேலே இருக்கக்கூடிய தேவ கோபத்தை. நீங்கள் நினைக்கலாம், நான் துதிக்கிற பிள்ளை என் மேலே கோபம் இல்லை, இதெல்லாம் சொல்லாதீங்க. துதிக்கிற பிள்ளை மேலே தான் நிறையா கோபம் இருக்கும். ஏன் தெரியுமா? அதுதான், அது செய்கிற தப்பு தான் அவரை ரொம்ப பாதிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளை தப்பு செஞ்சால் உங்களை பாதிக்குமா? உங்கள் பிள்ளை தப்பு செஞ்சால் பாதிக்குமா? உங்கள் பிள்ளை தப்பு செஞ்சால் தான் உங்களை ரொம்ப பாதிக்கும். அது அந்த மாதிரி தான் நம்ம துதிக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட காணப்படுகிற குறைகள் கர்த்தரை ரொம்ப பாதிக்கும். அவருக்கு என்ன வரும்? கோபம். நமக்கே கோபம் வருதுங்க. இப்போ ஜெபம் பண்ணோம், கோபமும் மூர்க்கமும் தூஷணமும் வம்பு வார்த்தையை விட்டு விடுங்கள். தேவ கோபத்தை ஆற்றுகிறதற்காக உபவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அல்லேலூயா. தேவ கோபத்தை ஆற்றுகிறதற்காக நீங்கள் உபவாசம் இருந்தாகணும். அந்த கோபம் உங்கள் மேலேயும் இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்து மேலே இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் யார் மேலேயாவது இருக்கலாம், இல்லை உங்கள் சபையின் மேலே இருக்கலாம், தவறான உபதேசங்களை ஆதரிக்கிற சபையாக இருக்கலாம். ஜெபிக்கணும், ஆண்டவரே அதை விட்டுட்டு வந்தேன் இதை விட்டுட்டு வந்தேன். அவர் விட சொல்கிறது பொறாமை, கோபம், மூர்க்கம், தூஷணம், வம்பு வார்த்தைகள், பொய்,
இதெல்லாம் விட்டோமா? வம்பு வார்த்தை பேசும்போதே வம்புக்கு மற்றவங்கள இழுக்கிற மாதிரி வார்த்தை. அல்லேலூயா. உபவாசிக்கணும். முதலாவது தேவ கோபத்தை ஆற்றுவதற்காக என்ன செய்யணுமா? உபவாசம். தேவ கோபம் ஏன் வருதுன்னு ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். இன்னும் நிறைய இருக்கு. தேவ சித்தத்தை அறிய உபவாசம், இன்னும் நிறைய காரியங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமானா இன்னைக்கு மாலையில பார்ப்போம். அல்லேலூயா. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல என்ன வருமா? தேவ கோப ஆக்கினை வருமா? நாம நம்மளையே பார்த்துக்கணும். உடனே அடுத்தவங்களை பார்க்க கூடாது. பாத்தியா, உனக்கு தான் மெசேஜ், கீழ்ப்படுகிறதே இல்லை, அப்படி இல்லை, எனக்கு தான் மெசேஜ், நான் எதுக்கு கீழ்ப்படியல ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். கீழ்ப்படியாத காரியங்கள் நம்ம கிட்ட என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையா? ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன விரும்புறாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையா? ஜெப வாழ்க்கையில கீழ்ப்படியாம இருக்கிறோமா? உபவாசம்ன்ற செய்தியை இன்னைக்கு கேட்டுட்டோம். மே மாசம் 1ஆம் தேதிக்குள்ள போறதுக்குள்ள ஒரு நேரமாவது உபவாசிச்சிடணும். அல்லேலூயா. உபவாசிக்காம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உபவாசம்ன்றது ஒரு விசுவாசியின் பிறப்புரிமை. என்ன உரிமை? பிறப்புரிமை. உபவாசிச்சு ஜெபிக்கணும். தேவ கோபம் ஆறும். தேவ கோபத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. இந்த தேவ கோபம் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல். ஞானஸ்தானம் எடுக்க வர்றவங்கிட்ட என்ன கேட்டாரு யோவான் ஸ்நானகன்? கோபம் வரப்போகுதுன்றத உனக்கு சொன்னது யாரு? அப்ப ஞானஸ்தானம் என்பது தேவ கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வழி. அந்த ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியலைன்னா தேவ கோபம் வரும். சிலர் தங்களுக்கு கேடுண்டாக அதை தள்ளுகிறார்கள். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் நமக்கு வேணும். கீழ்ப்படியலைன்னா கோபம் வரும். உபவாசம் ஏன் இருக்கணும்ன்றதை பார்த்துக்கங்க. உங்க வீட்டில் யாராவது கீழ்ப்படியிலையா, அவங்களுக்காக நீங்க உபவாசம் இருங்க. உபவாசம் இருக்கிறதுக்கு பாயிண்டே இல்லைன்றாங்க ஒருத்தவங்க. நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம் ஃபாஸ்டிங்கை பற்றி ஒருத்தட்ட. அவங்க சொன்னாங்க பாயிண்டே ஏசப்பா கொடுக்க மாட்டாரு. ஐயோ, எவ்வளோ பாயிண்ட் இருக்குது உபவாசத்துக்கு. உன் குடும்பத்தில் ஒருத்தவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அவங்களுக்காக உபவாசம் இருந்து ஆண்டவரே அவங்கள தொடுங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யார் தெரியுமா? கொர்நேலியு. அவர் உபவாசிச்சு ஜெபம் பண்ணாரு. உடனே ஆண்டவர் டைரக்ட் பண்றாரு அவரை, போய் பேதுருவை கூட்டிட்டு வா. பேதுரு வந்தோடனே என்ன நடந்துச்சு? சப்பானிகள் நடந்தார்கள், குருடர்கள் பார்த்தார்களா? வந்தோடனையும் ரட்சிப்பு, ஞானஸ்தானம். அப்போ ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் பெறாதவர்கள் எடுக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே கோபம் அவங்க மேலே வந்துடக்கூடாதுப்பா. ரட்சிக்கப்படாதவங்க மேலே என்ன வந்துடக்கூடாது? கோபம் வந்துடக்கூடாது. கோபப்பற்றாதீங்க, அவங்க மேலே இறக்கம் வைங்க, கிருபையா இறங்குங்கன்னு உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. தேவ கோபத்திற்கு ஒரு காரணம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே கிரியை செய்கிற ஆவி எது தெரியுமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. அப்படின்னா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி யாருக்குள்ள கிரியை செய்தா? யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியிலையோ, பெற்றோருக்கு கீழ்ப்படியிலையோ, உபதேசத்துக்கு கீழ்ப்படியிலையோ அவங்களுக்குள்ள பேய் தான் கிரியை செய்யும். நான் சொல்லலை இதை. அல்லேலூயா. நான் சொல்லலை, இதை யார் சொல்றது? வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். பெற்றோருக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. பெற்றோர் தான் பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படுகிறது. பெற்றோர் தான் யாருக்கு கீழ்ப்படியுது? அதுக்கு பேர் பெற்றோரே இல்லை, அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, ஏதாவது ஒரு பேரை வச்சிருவோம். ஆனால் அப்பா அம்மா வேணான்னு சொல்கிறத, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்படி பண்ணக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னா அங்கே போகக்கூடாது, இங்கே பேசக்கூடாதுன்னா அங்கே பேசக்கூடாது. இந்த கொல்லிக்கட்டையை தூக்கி பொழுதன்னைக்கு தலையில் வச்சுக்கிட்டேங்க, காணா கொல்லிக்கட்டையை. ஆமாம், அந்த கொல்லிக்கட்டையை தூக்கி பொழுதன்னைக்கு வச்சுக்கிட்டே அலையக்கூடாதுன்னா அலையக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? என்ன அதில் இருக்கு? அதில் என்ன இருக்கு? கர்த்தருக்கு விரோதமான பாவம். இவ்வளவு நேரம் தான் அதுக்குன்னு நம்ம அதுக்கு ஒரு நேரத்தை என்ன செஞ்சிடணும்? ஒதுக்கிடணும். இந்த பேர் இந்த இவ்வளோ நேரம் தான் வச்சுக்க. கீழ்ப்படியாத பிள்ளைகள் இடத்துல தேவ கோபம் வரும். இன்னொருத்தருக்கு யாருக்கு கோபம் வரும்னா, சங்கீதம் 78 29 31 முடிச்சிடலாம். சீக்கிரமா எடுத்து வாசிங்க. கொளுத்தவர்கள் மேல தேவ கோபம் எழும்பியது.
அல்லேலூயா. யார் மேல எழும்புச்சான்? கொளுத்தவர்கள் மேல் தேவ கோபம். கொளுத்தவங்க யாரு? யாரை பார்த்து ஆண்டவர் கொளுத்தது? தான் இச்சித்தது கிடைச்சிருச்சுன்றதுனால நான் செய்யறதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பேர் தான் கொளுத்தவர்கள். அப்படி ஒரு பார்வை நமக்கே வந்துருச்சு. ஒருத்தவங்களுக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்குதா, அவங்க செய்யறதெல்லாம் கரெக்டு. ஒருத்தவங்களுக்கு எதுவுமே நடக்கலையா, அவங்க பாவம் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பின்னாடி அவர் எப்போ நியமிச்சு வச்சிருக்காரோ அப்பப்போ நடக்கும். கேட்குறதெல்லாம் கிடைச்சிருச்சுன்றதுனால நம்ம நல்லவங்களும் இல்லை, கேட்குறது கிடைக்காதனால அவங்க கெட்டவங்களும் ஒரு மேட்டிமை வந்துடும். பாருங்களேன், நான் ஜபிக்க கூட இல்லைங்க. ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க, பிள்ளைங்க பாஸ் ஆயிடுச்சு, நல்ல மார்க் எடுத்திருக்கு. இன்னொருத்தவங்க பிள்ளையும் பாஸ் ஆயிடுச்சு, அவங்களும் கொஞ்சம் அது நம்ம நாதன் காலில் ப்ரேயர் வச்சுட்டு இருந்த டைம். அப்போ 2 சாட்சி ஒரே நேரத்தில் வந்துச்சு. ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், கண்ணீரோடு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணேன், என் பிள்ளை எல்லா மாதமும் என் பிள்ளை ஃபெயில் ஆகும், ஆண்டவரே எப்படியாவது என் பிள்ளை பாஸ் பண்ணணும்னு ஜெபிச்சேன், கர்த்தர் கிருபையில என் பிள்ளை பாஸ் பண்ணிடுச்சின்னு ஒருத்தவங்க சாட்சி சொல்கிறாங்க. அன்னைக்கு இன்னொரு ஆள் சாட்சி சொல்லுது, இதை கொளுத்த சாட்சி. நான் கர்த்தர் வந்து நான் கர்த்தரோட ஊழியத்தை செய்கிறேன், ஒரு நாள் கூட நான் ஜெபிக்கவே இல்லை, என் பிள்ளைக்கு மார்க் எடுக்கணும்னு நானே கேட்கவே இல்லை, கர்த்தர் மார்க்கை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாட்சியில் எந்த சாட்சி கர்த்தருக்கு உகந்த சாட்சி? நான் கேட்கவே இல்லை, எனக்கு கிடைச்சிச்சின்றதுனால திமிரு. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கொளுத்தவர்கள் மேலே தேவ கோபம் எழும்பிற்று. அவர்கள் இச்சித்ததை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், இச்சித்ததை பெற்றுக்கொண்டார்கள். கேட்டது அவங்களுக்கு தாராளமா கிடைச்சிச்சு, அதனால அவர்கள் மேட்டிமை அடைந்தார்கள். இப்படி என்ன செய்யக்கூடாது? இச்சித்ததை பெற்றவுடன், கேட்டது நடந்துருச்சுன்னா, கேட்டது கிடைச்சிருச்சுன்னா, நாம எதிர்பார்த்த நன்மை நடந்துருச்சுன்னா அப்படியே கீழே விழுந்து நம்மை நாமே தாழ்த்திடணும். எப்பா கர்த்தர்ட்ட இருந்து ஒரு நன்மையை வாங்கும்போது கூட பயப்படணும், இதுக்கு தகுதியா நான் இருப்பேனா ஆண்டவரே? கர்த்தர் ஒரு நன்மை செய்யும்போது இதுக்கு தகுதியா நான் இல்லையே, எனக்கு போய் கொடுத்துருக்குறீங்களே ஆண்டவரே, இதுக்கு தகுதியா நான் கடைசி வரைக்கும் வாழணும். தேவ கோபம், கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபம் இருக்கும். 2வது, கொளுத்தவர்களுக்குள்ளே தேவ கோபம் இருக்கும். காலையில ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா, அதான் அந்த 2 சகோதரிகள் நான் சொன்னேன்ல, அக்கா தங்கை 2 பேர், ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா, நான்லாம் காலையில் ஜெபம் பண்ண மாட்டேன். ஐயோ காலையில் ஜெபிக்கணுக்கா, அப்படிலாம் இல்லை, நான் தான் காலையில் ஜெபம் பண்ணல, எனக்கெல்லாம் நடக்கலையா, உனக்கு தான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. காலையில் ஜெபம் பண்ணுறதுக்கும் நடக்கிறதுக்கும் ஒன்றும் வித்தியாசம். காலை ஜெபம் என்பது உறவின் அடையாளம். ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்கிற அந்த அன்புக்கும் உறவுக்கும் உள்ள அடையாளம் தான். எப்பொழுது விடியும் என்று ஏங்கிடும் ஜாமக்காரன் போ, என்ன அன்மாவுமக்காக காத்திருக்கு, எப்போ விடியும் எப்போ விடியும் எப்போ விடியும் எப்போ விடியும். இது நன்மைக்காக இல்லை, வீடு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், காசு கிடைக்கணும், கடன் தீரணும், இதுக்காக காலையில் எந்திரின்னு சொல்லலை. அன்பு இருக்கான்னு ஆண்டவர் பார்ப்பார், அவர் மேலே என்ன இருக்கான்னு பார்ப்பாரு, நேசம் இருக்கான்னு பார்ப்பார். கொளுத்தவர்களுக்குள்ளே ஆண்டவர் எதை அனுப்பினார்? தேவ கோபம் இறங்கி வந்ததுன்னு வாசிக்கிறோம். யாக்கோபு 4:7 வாசிக்கலாம். ஆமா, கீழ்ப்படியாம என் பிள்ளைகள் மேல என்ன வருது? தேவ கோபம் வருது. தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பா. பிசாசை எதிர்க்கிறதுக்குன்னா ஒரே ஒரு வழி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிடணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. நேற்று அதை மாற்றி போட்டிருந்தோம், ஸ்டேட்டஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் பிசாசு ஓடி போவான். பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு எதிர்த்து நின்றால் பிசாசு ஓடி வருவான். இப்படி சொன்னா யாருக்கும் பிடிக்காது. ஓடி போவான்னா தான் பிடிக்கும், ஓடி வருவான்னா பிடிக்காது. கர்த்தருக்கு தான் கீழ்ப்படும். பேய்க்கு நிறைய பேர் கீழ்ப்படுகிறாங்க. பேய் சொல்றதுக்கு தான் என்ன செய்யறாங்க? இடம் கொடுக்குறாங்க. பேய் தான் சொல்லும், விட்டாத புடி, கேளு, 2ல் 1 கேளு, நீ ஏன் விடுற? ஆண்டவர் சொல்லுவார், விட்டுரு. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் உருக்கமாகவும் இருங்கன்றது யார் சொல்லுவா? தேவன் சொல்வார். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பிசாசுக்கு எதிர்த்துண்டா பிசாசு ஓடும்.
பேய் சொல்ல விடாத விடாத, புடி புடி, கேளு கேளு, நிரூபி, அங்கே அவங்க கூப்பிடு, அங்கே அதுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா பிசாசு ஓடி வரும். அவளோடு என்ன செய்யும், எனக்கு வேண்டிய சாப்பாடு உன்கிட்ட தான் நிறைய இருக்கு, நல்லா உட்காந்து நான் என்ன செய்வேன், திருப்தியா சாப்பிடுவேன். அல்லேலூயா. தேவ கோபம் எந்தெந்த காரியங்கள்ல இருக்குன்னு பார்த்தோம். கொளுத்தவர்கள் மேல் இருக்கும். வசனத்தை கேட்டு தான் இச்சித்தது கிடைச்சிருச்சுன்றதுனால வசனத்தை அசட்டை பண்றது, நான் கேட்டதெல்லாம் நடக்குதுன்றதுனால கர்த்தரையே பதம் பார்க்கறது. அல்லேலூயா. அவங்களுக்கு பேர் தான் யாரு, கொளுத்தவர்கள். ரெண்டாவது கீழ்ப்படியாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்காதவர்கள். இவர்கள் மேல என்ன வருகிறதா, தேவ கோபம். கடைசியா ஒரு வசனம், எபேசியர் 5:6. உங்களை வீண் வார்த்தைகளினாலே ஒருவரும் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கை. வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. எதுக்கு செவி கொடுக்க கூடாது, வீண் வார்த்தைகள். வீண் அப்படின்னா என்ன தெரியுமா, ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லாத கதையெல்லாம் பேசக்கூடாது. பேசுறவங்க கதையை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. இந்த வீண் வார்த்தையை எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். வீண் வார்த்தை சும்மா மனுஷரை சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசுறது, ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிரியமா ஒருத்தவங்களை இது பண்றதுக்காக அந்த மாதிரி பேச்சுங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசவும் கூடாது. யாரும் பேசுறத நம்ம காது கொடுத்து கேட்கவும் கூடாது. வீண் வார்த்தைகளினாலே ஒருவனும் உங்களை மோசம் போகாது. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு எதையோ பார்க்கறது, எதையோ கேட்கறது. என்ன அப்படின்னா, இந்த 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 வியாதிக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், அங்கே அதுக்கு போகணும், இங்கே இதுக்கு போகணும், இதுக்கு இதை சாப்பிடணும், அதுக்கு இதை சாப்பிடணும். இதை பார்க்கறதுக்கு செலவழிக்கிற நேரத்தை உட்காந்து பைபிளை படித்தோம்னா பைபிளில் ஆண்டவர் தீர்வு கொடுப்பார். எந்த பிரச்சனைக்கும் வேதத்துல இருந்து தான் தீர்வை கேட்கணும். இப்ப ஆனா உன்ன உடனே எங்க போறது, ஒத்த தலைவலியா கூகுள பாரு, பின்மண்ட வலிக்குதா போட்டு பாரு, எதை எடு. இது ஒரு வசன ஆண்டவர் கொடுக்குறாரு. ஜெபம், ஒருத்தவங்க சொல்றாங்க ஜெபம் பண்றாங்க, கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எங்க கேட்கணும், கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். ஏசப்பா என்னப்பா சொன்னீங்க, உன் கண்களின் ஒன்றினாலும். எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அது. உன் கண்களின் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள சரப்பணியினாலும் நீ என்னை கவர்ந்து கொண்டாய். இந்த வார்த்தைக்கு இப்போ இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை மாலாட்ட ஆண்டவர் பேசுறாரு, உன் கண்களின். அப்போ உடனே தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னப்பா, கண்களின் ஒன்று தான் உங்களை கவர்ந்துச்சா, இன்னொன்று உங்களை கவரலையா? என் கழுத்தில் உள்ள எந்த சரப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சு, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? நெக்லஸ் பிடிக்குமா, ஆரம் பிடிக்குமா, செயின் பிடிக்குமா? இது என்னப்பா இதுக்கு அர்த்தம் அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? உடனே கூகுளில் போடு, உடனே அதில் வேற என்னென்னமோ வரும். வசனத்துக்கு விளக்கத்தையும் எங்கே தான் தேடுறது, கூகுளில் தேடுறது. ஒரு உடம்பு சரியில்லையா, காலு வலியா, அங்கே போய் பாரு. தலைவலியா, கூகுளில் போய் பாரு. வீண் வார்த்தைகளினாலே ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இதுக்குள்ள போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தரை மிஞ்சி எதுவுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் இதுவே கதியா என்ன செய்யக்கூடாது, வீண் வார்த்தைகள், தவறான உபதேசங்கள், தப்பான காரியம். இப்போ நம்ம சொல்றோம் கீழ்ப்படியிலன்னா தேவ கோபம் வரும்னு. இன்னொரு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எது நல்லா இருக்கணும். நேற்று ஒரு பாப்பா சொன்னிச்சு, அக்கா நம்ம சர்ச்சில் நம்ம வசனத்தை கண்டிப்பாக சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா காணிச்சு ஒருத்தவங்களை. நான் சொன்னேன், அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே போக சொல்லு, எங்கே பிடிக்குதா அங்கே போக சொல்லு. அவங்களுக்காக நம்ம மாற்றிலாம் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொன்னார்னா மனசார ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் துதி ஆராதனை பண்ணுன்னா இந்த கூரையெல்லாம் பிச்சுட்டு போகிற அளவுக்கு பண்ணுவோம். ஆண்டவர் கோபத்தை பற்றி பேசுனா கோபத்தை பற்றி பேசுவோம், பிளஸ்ஸிங்கை பற்றி பேசுனா பிளஸ்ஸிங்கை பற்றி பேசுவோம், சுகத்தை பற்றி பேசுனா சுகத்தை பற்றி. அவர் சொல்கிறத மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. மூணாவது நம்ம பார்த்தோம், முதலாவது கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே, ரெண்டாவது கொளுத்தவர்களுக்குள்ளே, மூணாவது எதை பார்த்தோம் நம்ம, வீண் வார்த்தைகளை யார் செவி கொடுக்குறாங்களோ அவங்க மேலே ஆண்டவருடைய கோபம் வரும். இது என்னங்க இது? ஏன்னா வசனம் இருக்கு, நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாக இருங்கள். எதை நம்ம காதால கேட்குறோமோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம காதில் நம்ம கேட்குற விஷயம் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும்.
நம்ம காதில் கேட்குற விஷயம் நம்ம ஆத்துமாவை பாதிக்கும். நம்ம காதில் கேட்குற விஷயம் நம்ம ஜெப வாழ்க்கையை பாதிக்கும். அல்லேலூயா. இப்போ தான் எல்லாமே மெசேஜில் வருது. ஃபோனில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யலை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு அனுப்பிடுறாங்க. ப்ரேயர் பண்ணுங்கன்னு அனுப்புகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் அது கிடையாது. அப்போல்லாம் என்ன வரும், தந்தி வரும். என்ன வரும், தந்தி வரும். இவர் தான் சொல்லுவார், அவரை காமிப்பார். ஒருத்தர் தந்திக்கார் போவார், இந்த பேர் தந்திக்கார் இவர் தான். இவர் தான் என்ன செய்வார், கொண்டு வந்து, ஆமாம், ஒரு நாள் அந்த தந்திக்கார் கொண்டு வந்து சைக்கிளை தான் நிறுத்தினார் எங்கள் வீட்டு வாசலில். நிப்பாட்டிட்டு தண்ணி குடிக்க தான் வந்தார். எங்கள் வீட்டு பைப்பில் தண்ணி நிறுத்திட்டு தண்ணி குடிக்க போகிறக்குள்ளே எங்கள் மாமியார் ஜாக்கெட் தச்சுக்கிட்டு உட்காந்துருந்தவங்க அப்படியே வச்சுட்டு எஞ்சி பாத்ரூம் கூட்டிக்கிட்டாங்க. பாத்ரூம் போயிட்டு வந்து, அப்பா போயிட்டான், அவன் எதுக்கு வந்தான், நாங்கள் தண்ணி குடிக்க வந்தாருக்க. அப்படியா, அவனை பார்த்த உடனேயும் என்னமோ யாருக்கோ ஏதோ ஒன்று எனக்கு வயிற்ற கலக்கிடுச்சு. அல்லேலூயா. எப்படிங்க வயிற்ற கலக்கணும், தந்திக்காரனை பார்த்தோன்னே எப்படி வயிற்ற கலக்குச்சு. ஃபோனில் ஏதாவது ஒரு துர்ச்செய்தியை கேட்டால் என்ன செய்யுது, மயக்கம் ஏன் வருது, ஏன் மயக்கம் வருது, காதில் தானே கேட்டோம், ஏன் மயக்கம் வருது, படபடன்னு வருது. நம்ம காதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம ஆத்துமாவை அது தொடக்கூடிய வல்லமை உள்ளது. கடைசியா ரோமர் 1:18. அல்லேலூயா. சத்தியத்தை அநியாயத்தில் அடக்கி வச்சா தேவனுக்கு கோபம் வரும். ஆண்டவருக்கு எதுக்கு கோபம் வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சத்தியத்தை எதில் அடக்கக்கூடாது, அநியாயத்தில் அடக்கக்கூடாது. நான் அநியாயம் பண்றேன்றதுனால அந்த சத்தியத்தை நான் சொல்லாம இருக்கக்கூடாது. நான் ஒரு தப்பு செய்யறேன்றனால மற்றவங்களுக்கு அதை என்ன செய்யாம இருக்கக்கூடாது, அதை செய்யறவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்ட சத்தியத்தை சொல்றதுக்கு யோசிக்க கூடாது. ஒருத்தவங்களால எனக்கு நிறைய நன்மை நடக்குது, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களுக்கு போய் சொன்னா அவங்க கோவிச்சுக்குவாங்க, அப்புறம் என்கிட்ட பேச மாட்டாங்க, என்னை பார்த்தா திரும்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் சத்தியத்தை அடக்கி வைக்க கூடாது. இப்போ தேவ கோபத்தை பற்றி ஆண்டவர் பேச சொல்கிறாரு. இப்போ ஒருத்தவங்க வராங்க நம்ம சர்ச்சுக்கு, அடாடா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, தேவ கோபத்தை பற்றி எப்படி பேசுறது, தேவ ஆசீர்வாதத்தை பற்றி பேசுனா தொடர்ந்து வருவாங்களே. இது அநியாயத்தில் அடக்கி வைக்கிறது. சத்தியத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டியவங்களுக்கு சரியாக சொல்லணும். சத்தியத்தை அடக்கி வைக்கவே கூடாது. ஆளுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, சத்தியத்தை புரட்டக்கூடாது. எனக்கு ஒரு சத்தியம் உனக்கு ஒரு சத்தியம்லாம் கிடையாது. அல்லேலூயா. சத்தியத்தை அநியாயத்தினால் ஒரு மனிதன் அடக்கி வைத்தால், இவங்க கிட்ட இயேசுவை பற்றி சொல்லாம அவங்க கூட பயணிச்சா, ஒரு தடவை கூட இயேசுவை பற்றி சொல்லாம நம்ம யார் கூடயாவது பழகணும்னா தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. அநியாயத்தினால சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, அடக்கக்கூடாது. பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறேன் நான். பரிசுத்தமாக இருங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் நான் போய் சினிமா போட்டு சினிமா பாட்டை கேட்டுட்டு நான் உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதை ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் செய்கிற அநியாயம் நான் சொன்ன சத்திய வார்த்தையை அடக்கிடுச்சின்னு அர்த்தம். அப்போ தேவ கோபம் யாருக்கு வரும், எனக்கு வந்துடும். தேவ கோபம் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்குகிறவர்களுக்கு வரும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். தேவ கோபம் மாறணும்னா உபவாசிக்கணும். இதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான வர நாட்களில் ஏன் உபவாசிக்கணுன்றதை நம்ம பார்ப்போம். ஏன் உபவாசிக்கணும்னு பார்த்தோம். கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேலே தேவ கோபம் நீங்கணும்னா உபவாசிக்கணும். தேவ கோபம் யார் மேலே இருக்குது, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே இருக்குது. அடுத்தது தான் இச்சித்ததெல்லாம் கிடச்சிருச்சின்னு எப்படி இருக்கிறது, ஆமாம் ஒரு மாதிரி இருக்கிறவங்க மேலே என்ன வரும், தேவ கோபம் வரும். மூணாவது வீண் வார்த்தைகளை கேட்டு அப்படியே வீண் வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிறவங்களுக்கு தேவ கோபம் வரும். நாலாவது சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்கள் மேல் தேவ கோபம் வரும். தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம உபவாசித்து ஜெபிக்கணும். தேவ சித்தத்திற்கு அதற்கு ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம ஜெபித்தோம். நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தம் நீங்கள் நினைக்கலாம், நம்ம ஜெபிச்சாதான் தேவ சித்தம் நடக்குமா? ஜெபிச்சாலும் சரி ஜெபிக்காட்டியும் சரி, தேவ சித்தம் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது அந்த நடக்கிற காரியங்கள் சீராக நடக்கும். உபவாசம் இருந்து ஜெபிக்கலன்னா கொஞ்சம் அலைக்கழிப்புகள் என்ன செய்யும், சத்ரு உள்ள
நுழைவான். அந்த சித்தத்தை தடை பண்ணுறதுக்கு இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் பிறக்கணும், கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நம்முடைய பாடுகளுக்காக அவர் மரணத்தை ருசி பார்க்கணும், மீண்டும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பணும், திரும்ப மறுபடியும் வரணும். இதெல்லாம் யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். ஆனால் இது நிறைவேறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார். உபவாசம் இருந்து என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் அந்த திட்டத்திற்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய வல்லமைகளை அவர் மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. ஒரு நிறைய உதாரணங்களை பார்த்தோம் நம்ம ஓலையூரில். இப்போ ஒரு பையன் வந்து படித்து முடிச்சிட்டான். கர்த்தர் அவனுக்கு சென்னையில் வேலையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் தேவனுடைய திட்டம். இது அவன் உபவாசித்து ஜெபிச்சாலும் சரி, ஜெபிக்காட்டியும் சரி, இது நடக்கும். ஏன்னா அவன் யாருடைய பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. அவன் முழுக்க முழுக்க அவன் வந்து ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்துருக்கான். அதனால் ஆண்டவர் சென்னையில் கொண்டு போய் அவனுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆஃபீஸில் அவனுக்கு வேலையை கொடுப்பார். ஆனால் அதற்கு இடையில் சத்ருவோட வல்லமைகள் என்ன செய்யும்? குறுக்கிடும். கரெக்டாக வந்து இப்போ செப்டம்பர் மாதம் சென்னையில் போய் ஜாயின் பண்ணணும்னா ஜூன் மாதம் தஞ்சாவூரில் ஒரு வேலை கிடைக்கும். அதை விட எல்லாமே இதில் சிறப்பாக இருக்கும். அப்போ என்ன செய்வான்? வேலை இல்லாமல் இருக்கிற நேரமா டப்புன்னு என்ன பண்ணிடுவான்? அங்கே போயிடுவான். அங்கே போனால் சித்தம் அங்கே இருக்கும்போது இங்கே வேலை ஓடுமா? அவனுக்கு ஓடாது. இங்கே ஏதாவது பிரச்சனை வரும், தேவையில்லாத மன உளைச்சல் வரும். திரும்ப அவன் அங்கேருந்து எங்கே வருவான்? இங்கே வந்துடுவான். இங்கே அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே இவன் என்னவாயிடுவான்? பயங்கரமாக சோர்ந்து போயிடுவான். என்ன ஆண்டவர், என்னத்தை நான் ஆண்டவரை நம்பி, ஆண்டவர் பாரு எனக்கு கிடைச்ச வேலையும் இல்லாமல் போட்டு அவர் என்ன அங்கே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு? சென்னையில் அவர் அதிகமான வருமானத்தில் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். அது இவனுக்கு தெரியாது. ஏன்னா இவன் உபவாசித்து ஜெபிக்கல. அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்துருப்பான். அப்புறம் என்ன செய்வான்? ரொம்ப மன உளைச்சல் காலம். அதுக்கப்புறம் திண்டுக்கல்லேருந்து ஒரு வேலை வரும், இல்லைன்னா இங்கிட்டு சேலத்துலேருந்து ஒரு வேலை வரும். திரும்ப அங்கே போவான், அங்கேயும் வாய்க்காது. திரும்ப வருவான். திரும்ப என்ன செய்வான்? பைபிள் படிக்க மாட்டேன்னுவான், ஜெபிக்க மாட்டேன்னுவான். பலவிதமான காரியங்களுக்கு அப்புறம் சென்னையிலேருந்து வரும். அதுக்கப்புறம் சென்னைக்கு போவான். இதெல்லாம் இல்லாமல் அழகா அவர் சித்தப்படி நேராக நடத்தி கொண்டு போகிறோன்னா உபவாசித்து ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாரு ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு. அல்லேலூயா. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறது தேவ சித்தம் திருமணத்துக்கு ஜெபிக்கும் போது தயவு செய்து, நான் காலையில் அங்கே ஓலையூரில் சொன்னேன், 25 வயசு முடிஞ்சிருச்சுனாலே பையனுங்க என்ன ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஏமா 31 காமிச்சு இந்த பொண்ணு தான் வேணும் ஏசப்பான்னு கேட்டுறணும். எந்த பொண்ணையாவது காமிச்சிடக்கூடாது, இந்த பொண்ணு வேணும் அந்த பொண்ணு வேணும்னு. 31 இருக்க புள்ள வேணும்னு ஏசப்பா. நீதிமொழிகள் 31 இருக்கிற பொண்ணு தான் எனக்கு வேணும், இப்படிப்பட்ட பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும். பொம்பளை பிள்ளைங்க 22 வயசு 23 வயசுக்கு பக்கத்தில் வந்துருச்சுங்கனாலே அவங்க என்ன ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும்? 128 உள்ள பையன்தான் எனக்கு வேணும், சங்கீதம் 128 உள்ள மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அது எப்படி? உபவாசம் இருந்து ஜெபிச்சாதான் அந்த பொண்ணு கிடைக்குமா, இல்லைன்னா அந்த பொண்ணு கிடைக்காதா? அப்படிதான் வந்து நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதான் உனக்கு இந்த பொண்ணு, அப்படிலாம் ஏசப்பா என்ன செய்யலை நமக்கு சொல்லலை. உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், இப்போ சாலமோன் ஒரு பையன் எடுத்துக்குவோம். சாலமோன் அப்படின்னு ஒரு பையன். அந்த பொண்ணுக்கு ஆண்டவர் நியமித்த பொண்ணு யாரு? கிரேசி அப்படி வச்சுக்குவோம். ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றக்காக சொல்கிறேன். சாலமோனுக்கு கிரேசியை தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நியமித்து வச்சுருக்காரு. இந்த சாலமோன் உபவாசம் இருந்து என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார். ஏசப்பா எனக்கு கிரேசின் ஏசப்பா எனக்கு உங்கள் சித்தப்படியான பொண்ணு வேணும், கர்த்தர் விரும்புகிற மனவாட்டி எனக்கு வேணும்னு இவன் உபவாசித்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் அப்படி இப்படி அழகாக லிங்கை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து சேர்த்துருவார்? கிரேசியோட சேர்த்துருவார். இவன் ஜெபிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணல, எல்லாம் என்ன விதிப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா வரும்? கிரேசிக்கு முன்னாடி ஒரு ரூபி வரும். ரூபியோட சாரி சிஸ்டர் இருக்கா, ரூபி வரும். ரூபியோட பயோடாட்டா வரும். அந்த பயோடாட்டாவை பார்ப்போம். பார்த்துட்டு எல்லாமே ஓகேன்ற மாதிரி பக்கத்தில் போனோன்னே கேன்சல் ஆயிடும். அப்போ நேரடியாக யாரை தான் திட்டுவோம்? ஆண்டவரை தான் திட்டுவோம். ஏன் ஏசப்பா அப்படி செஞ்சாரு? நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன்,
ஏன் ஏசப்பா? சரி, அடுத்தது அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து ஒன்று வரும், எஸ்தர் வரும். எஸ்தரோட பயோடாட்டா வரும். உடனே சரி இதுதான் ஆண்டவர் சித்தமாக இருக்கும் போல் அப்படின்னு மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணி இங்கிட்டு பிடிச்சிக்கும் அங்கிட்டு பிடிச்சிக்கும் எல்லாம் பிடிச்சி பக்கத்தில் போகும்போது யாரோ ஒருத்தர் என்னமோ ஒன்று பேசி கெட்டு போயிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க? ஆமாம் ஆண்டவர் அதெல்லாம் என்ன நடக்குமோ அப்போ தான் ஞானி மாரி பேசுவாங்க. என்ன தலையெழுத்தோ அதான் நடக்கும். நாம் முயற்சி பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் நியமித்து வச்சுருக்கிறது யாரை? கிரேசியை. நீங்கள் எஸ்தரெல்லாம் பார்த்தா முடியாதான். ஒரு பொண்ணு சொன்னிச்சு, ஆண்டி என்ன ஆண்டி எதுவுமே எனக்கு ஃபிக்ஸ் ஆலையே, இன்னும் உன் வீட்டுக்காரர் வரலப்பல. அப்படி இன்னும் உங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டா என்ன நடந்திருக்கும்? நேரம் கல்யாணம் நடந்திருக்கும். அல்லேலூயா. அப்போ உபவாசித்து செபிக்கிறது எதனால் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை நேர் வழியாய் அவருடைய சித்தத்துக்குள்ளே கொண்டு போவார். அவருடைய சித்தத்துக்குள்ளே என்ன செய்வார்? கொண்டு போவார். அதற்கு விரோதமாக பிசாசானவனுடைய அலைக்கழிப்புகள் இருக்காது. அதுக்காக பொண்ணு பார்க்குறது வர்றதெல்லாம் பிசாசோட அலைக்கழிப்பு இல்லை. ஒரு சிலருக்கு ஒரு 2-3 பேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட என்ன செய்யும்? கல்யாணம் ஆகும். ஆனால் அதிகமான மன உளைச்சல் இருக்காது, மன சோர்வு இருக்காது, டென்ஷன் இருக்காது, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆன மாதிரிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த உபவாச ஜபம் அவர்களை பலப்படுத்தும். அப்போ தேவ சித்தம் நடக்கணும். திருமணமோ வேலையோ ஊழியமோ எதுவாக இருந்தாலும் தேவனுடைய பரிபூர்ண சித்த நிறைவேறனா ஃபாஸ்டிங் இருந்து கண்டிப்பாக ஜபம் பண்ணியே ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது நான் சொன்னேன், ஏசப்பா நிறைய பேர் டேப்லெட் போடுறாங்கப்பா, அதனால என்ன செய்ய முடியல, ஃபாஸ்டிங் இருக்க முடியல. ஃபாஸ்டிங் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முதல் நாள் டேப்லெட்டை என்ன பண்ணலாம்? நிப்பாட்டலாம். முடிஞ்சா ஆக மொத்தம் எப்படி என்னதான் இருக்கணும்? ஃபாஸ்டிங்கு இருந்தால் ஆகணும். சுகர் இருக்குது, நான் இருக்க முடியாது, அது இருக்க முடியாதெல்லாம் பிசாசு சொல்லக்கூடிய பொய். காலையில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு கூட என்ன பண்ணலாம்? டேப்லெட்டை போட்டுட்டு லேட்டாக இருந்துச்சு இல்லையா, சாப்பிடாம இருக்க முடியா, ஒரு டம்ளர் பாலை குடிச்சுக்கலாம். எப்படியோ என்ன செய்யலாம், இருக்கணும்னா இருக்கலாம். ஆனால் உபவாச ஜபம் ரொம்ப அங்கே நம்ம பார்த்தோம். தேவ சித்தம் நிறைவேறணும் அப்படின்னா உபவாசம் இருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும்னு பார்த்தோம். அடுத்தது குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:30 நம்ம வாசித்தோம். கொர்நேலியு 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் உபவாசித்து ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் கர்த்தர் கொடுத்துருக்காரா இல்லையா? வீடு கர்த்தர் நல்ல வீடுகளை கொடுத்துருக்கிறார். அது வாடகை வீடோ சொந்த வீடோ, ஆனால் அருமையாக வீடுகளை என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்காரு. உங்கள் வீட்டில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உபவாசித்து ஜெபிச்சிருக்கிறீங்களா? இல்லைன்னா நாளைக்கே ஆரம்பிங்க. ஃபாஸ்டிங் இருந்து 1 மணி நேரமாவது. எத்தனை மணிக்கு ஜெபிச்சாராம் உபவாச ஜெபம்? நாமெல்லாம் வைக்கிறோம் பாருங்க. இப்போ வெயில் அடிக்குதுன்னு என்ன செய்கிறோம்? 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் யுத்த ஜெபத்தை. அதுவுமே உபவாசத்தோடு இருக்கும். யுத்த ஜெபத்திலே கலந்து கொள்ளாதவங்கெல்லாம் இருக்கிறீங்க, தயவுசெய்து கலந்து கொள்ளுங்க. யுத்த ஜெபம் எப்படியாப்பட்டது, எவ்வளவு மேன்மை உள்ளது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ வெயிலாக இருக்குது அப்படின்றக்காக 10 மணிலேருந்து 12 மணிக்கெல்லாம் என்ன செஞ்சுருவோம்? யுத்த ஜெபத்தை முடிச்சிருவோம். ஆனால் கொர்நேலியு அப்படி ஜெபிக்கலை. உபவாச ஜெபம்னா எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 3 மணி ஆயிடணும். அப்போ தான் அதுக்கு பேர் உபவாச ஜெபம். ஆனால் கொர்நேலியு பாருங்களேன், 3க்கு தான் ஜெபத்தில் அவர் தரிசனத்தையே பார்க்குறார். அல்லேலூயா. உபவாச ஜெபம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது கொர்நேலியு வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, தேவ தூதன் வராரு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், போய் பேதுருவை போய் என்ன செய்ய சொல்கிறாரு? கூப்பிட சொல்கிறாரு. பேதுருவை கூட்டிகிட்டு வந்தோன்னையும், பேதுரு கை வச்சோன்னையும் சப்பானிகள் நடந்தாங்களா? கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சா? என்ன நடந்துச்சு? ரட்சிப்பு நடந்துச்சு அந்த இடத்துல. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்கள், குடும்பம் முழுவதும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், குடும்பம் முழுவதும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலை, யாரும் ஞானஸ்தானம் பெறலை அப்படின்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த பாருங்க, ஆண்டவரே இன்னாருக்காக, எங்கள் அப்பாவுக்காக, எங்கள் அம்மாவுக்காக, என் தம்பிக்காக, எங்கள் அண்ணனுக்காக, என் கணவருக்காக, என் மனைவிக்காக நான் உபவாசம் இருக்கிற ஆண்டவரே. கொர்நேலியுடைய ஜெபத்தை கேட்டு, ஆண்டவரே நீங்கள் அந்த குடும்பத்தை ரசித்தீங்களே, என் குடும்பத்தை ரசிங்க ஆண்டவரே, என் குடும்பம் ரசிக்கப்படணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஞானஸ்தானம் எடுக்காதவங்களாம் எடுக்கணும் ஆண்டவரே.
உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். கொர்நேலியுடைய வாழ்க்கையை ஏன் ஆண்டவர் எழுதி வச்சார்? சும்மா படிச்சுட்டு போறதுக்கா? தேவ தூதனே ஆண்டவர் இறங்கி அனுப்பி விட்டாரு, போய் பேதுருவை கூட்டிட்டு வா. ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமை நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படணும்னா பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி தான் ஆகணும். பாஸ்டிங் ஜெபம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த நாட்களிலே என் ஜனங்கள் அதை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டு விட்டார்கள் அப்படிங்கிற அந்த உபவாசம் இல்லாதனாலேயே அநேக எல்லைகளை நம்ம சுதந்திரிக்கவே முடியலை. உபவாசம் இருக்காததுனாலே நம்மளுக்கு நாமளே காரணத்தை சொல்லிக்கிட்டு, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோம்? லீவு போட்டுட்டாச்சோ. வேலைக்கு போகிறவங்க ஒரு நாள் லீவு போட்டுட்டாச்சும் ஃபாஸ்டிங்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணணும். அங்கே இந்த 2 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாலை வேளையில் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு 17:20-21. அல்லேலூயா. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி எவ்விதத்திலும் என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. வாசிக்கும் போது நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சா, இந்த ஜாதி பிசாசு. ஒரு பாஸ்டர் மெசேஜே வச்சார், ஜாதி பிசாசு ஜெபத்தில் தான் போகும். ஜாதி பார்க்குற பிசாசு எதில் தான் போவோம்? உபவாசி. அது ஜாதி பார்க்குற பிசாசு இல்லை, இந்த ஜாதி பிசாசு. திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், இந்த வகை பிசாசு. வேதத்தை நல்லா என்ன செய்யணும்? அதுக்காக தான் ஒரு இது படிக்கும்போது இதுதானா, ஏன்னா பிரசங்கத்திலே சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு. ஜாதி பார்க்க கூடாது, ஜாதி பார்க்க கூடாது, உண்மைதான். ஆனால் இந்த வசனம் ஜாதிக்கு சொல்லப்பட்டது. நானும் ரொம்ப நாள் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ரசிக்கப்பட்ட புதுசுலலாம் அப்படி தான் ஜெபம் பண்ணேன். ஜாதி பிசாசு. நான் யாராச்சும் இப்போ எங்கள் கூட வர்றவங்கெல்லாம் ஏதாவது ஜாதியை பற்றி பேசுகிறாங்கன்னா சொல்லி, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால உபாசனம். ஜாதினா ஜாதி கிடையாது. இது இந்த வகை. கத்தோலிக்க வேதாகமத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் இந்த வகையான பிசாசினுடைய வல்லமைகள் அப்படின்னு இருக்கும். ஆங்கில வேதாகமத்தில் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். அப்போ இந்த வகை எந்த வகை? இது எந்த வகையை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு பிடித்த ஒரு மனிதனை என்ன செய்ய, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் என்ன செய்கிறான்? விழுகிறான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. உம்முடைய சீசர்களால் சுஸ்தமாக்க முடியாமல் போயிற்று. அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த வகை பிசாசு. அது எந்த வகை தெரியுமா? ஏன் ஆண்டவரே பிசாசு போகல அப்படின்னு கேட்பாங்க. யார் கேட்குறா? சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அப்ப இந்த வகை பிசாசுனா எந்த வகை பிசாசு? ஒரு மனிதனுக்குள் அவிசுவாசத்தை தூண்டி அற்புதத்தை தடை பண்ணுகிற பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அற்புதம் இங்கதான் இருக்கும், இங்கதான் இருக்கும், கை கேட்டுற தூரத்துல தான் இருக்கும். நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க நன்மைகள் அதை போய் எடுக்க முடியாதபடிக்கு என்ன இருக்கும்? அவிசுவாசம். அது எப்படி நடக்கும்? அது எப்படி கிடைக்கும்? அது எப்படி வரும்? அது எப்படி போகும்? இப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கிறது? அவிசுவாசமான எண்ணம். இதெல்லாம் நடக்காது. எப்படி? அதெல்லாம் எப்படி? இப்படியே என்ன பண்ணிடுவோம்? சாத்தா என்ன பண்ணிடுவான்? தடை பண்ணிடுவான். ஒரு தெய்வீக சுகத்தை விசுவாசிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் தான் நமக்கு ஒரு வியாதி ஏதோ ஒன்று வந்திருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவரே தெய்வீக சுகத்தை இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கின்றப்ப இதே வியாதியில் இன்னொருத்தர் யாராவது செத்து போயிடுவாங்க. அந்த நேரத்தில் அப்புறம் என்ன ஆயிரும்? சுத்தம் அவிசுவாசம் வந்துடும். ஓடு, அச்சிச்சோ நான் செத்துருவோம். அப்போ இந்த அவிசுவாசத்தை கொண்டு வந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாமல் தடை பண்ணுகிற பிசாசு உபவாசத்தில் தான் போகும். அல்லேலூயா. பிசாசினுடைய வல்லமையை மேற்கொள்ளணும்னா உபவாசம் இருந்து தான் ஆகணும். பிசாசினுடைய வல்லமைகள் எந்த இடத்துல எப்படி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பேய்க்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையவே கிடையாது. பிசாசு நம்மளை தொட முடியாது.
பில்லி சூனிய வல்லமைகள் நம்மளை தொட முடியாது, செய்வனை தொட முடியாது. அதை மிதிச்சேன், இதை மிதிச்சேன், எல்லாத்தையும் நான் வேணும்னு போய் மிதிப்பேன். என்னமோ கழிப்புலாம் கழிச்சு போட்டிருப்பாங்க பாருங்க. போய் நான் போயிட்டு இருக்கும்போது இருந்துச்சுன்னா தேடி போய் அதை ஒரு மிதி மிதிச்சுட்டு தான் வருவேன். அதெல்லாம் நம்மளை ஒன்றுமே செய்யாது, ஆனால் செய்யும். நம்மளை ஒன்றுமே, பில்லி சூனியம் நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஆனால் எப்போ தெரியுமா செய்யும்? கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செஞ்சு அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். ஆண்டவர் நம்மளை சுற்றி என்ன செஞ்சு வச்சிருப்பாரு? வேலி அடைச்சி வச்சிருப்பாரு. ஆண்டவர் வேலி அடைச்சி வச்சிருக்கும் போது வேலியை தாண்டி ஒரு காலை வெளியே வச்சுக்கிட்டு செல் எடுத்து அதை இதையும் பார்த்தோம்னா செய்வனையும் வரும், செஞ்சவனையும் வரும், செய்யாதவனையும் வரும், கூட சேர்ந்து வரும் எல்லாம். அல்லேலூயா. அடைப்பை பிடுங்கிடக்கூடாது. அடைப்பு, அதனால தான் நம்ம எந்த இடத்துல அடைப்பை பிடுங்குறோம், எங்கே பிடுங்காமல் இருக்கணும் நமக்கே தெரியாது. உண்மைதானே அது? அப்படியே பர்ஃபெக்டாக அடைப்புக்குள்ளே இருப்போம். அப்படியே திடீர்னு யாராவது ஒன்று சொல்லுவாங்க, ஆமாம் அதனால தான் இதுக்கு நல்லா வேணும்னு சொல்லுவோம். நம்மள அறியாமல் என்ன பண்ணிடுவோம்? பிடுங்கி விட்டுருவோம். திடீர்னு என்ன செஞ்சுருவோம்? அவிசுவாசமாக ஏதாவது சொல்லிவிடுவோம். இல்லைன்னா இச்சையான காரியங்களை ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். இல்லைன்னா எதையாவது ஒரு சினிமாவை பார்ப்போம், சீரியலை பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், என்னத்தையோ ஒன்று பண்ணுவோம். பண்ணி எங்கிட்டு போய் மாட்டிக்கிறது? அடைப்பை பிடுங்கி விட்டுறது. அப்புறம் யார் வருவா அந்த அடைப்புக்குள்ள? ஆமாம், பாம்பு கடிக்கும். அப்போ அதுதான் என்னது? பிசாசு, பில்லி சூனியம், செய்வன, இதெல்லாம். அப்போ அது வரும்போது பிசாசினுடைய வல்லமைகளை நாம் மேற்கொள்ளணும்னா உபவாசம் இருந்து நம்மை நாமே தாழ்த்தி ஜெபிக்கணும். ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த பிசாசினுடைய வல்லமையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு நாம் கேட்டால் தான் அது கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசமே இருக்காமல் அப்படி இருந்தால் நம்ம பாட்டுக்கு அடைப்பை எங்கிட்டாவது பிடிங்கி விட்டுட்டு போகிறது, எதையாவது பண்ணிட்டு கடைசியில் பேய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஆட்டம் போடும். அப்புறம் சொல்லுவோம், நான் இயேசுவை தானே நம்பினேன், நான் ஞானஸ்தானம் தானே எடுத்தேன், எனக்கு ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறவர். நாம் ஒரு ஜெபம் பண்ணலைன்றதுனால பேய்கிட்ட நம்மளை பிடிச்சி கொடுக்க மாட்டார். நம்ம சின்ன பிள்ளைங்களை சொல்லுவோம்ல, பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு. அந்த மாதிரி நீ 4 நாள் ஜெபம் பண்ணலன்னா போ, இந்த வா பிசாசு வா வந்து அடி, அப்படியெல்லாம் விட மாட்டார் ஆண்டவர். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்ம மேலே இரக்கம் வைக்கிறவர், நம்ம மேலே கிருபை வைக்கிறவர். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அதை மீறி நாம் போகும்போது அடைப்பு நாமளே பிடுங்கிடுவோம். நாமளே என்ன பண்ணி விட்டுருவோம்? பிடுங்கிடுவோம். அடைப்பு ஆண்டவர் நல்ல அடைப்பை வச்சுருப்பார் நம்மளை சுற்றி. அடைப்பை வச்சுருக்கும்போது அடைப்பை தாண்டி வெளியில் நின்று அப்படியே ஒரு யாரையாவது பையனையா யாரையாவது பிள்ளைய பார்த்துக்கிட்டு அப்படியே பின்னாடியே போய்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண ஆண்டவர் போகிற இடத்துலலாம் அடைப்பை கொண்டுகிட்டே வருவாரா? போகிற இடத்துலலாம் கொண்டு வருவாரா அடைப்பு? காலையில் ஒரு 8:30 மணிக்கு இந்த அரச மரம் பஸ் ஸ்டாப்பிட்ட போய் பார்த்தா தெரியும் அடைப்பு எத்தனை பேர் வாழ்க்கையில் பிடுங்கிருக்குன்னு. எத்தனை பசங்க அந்த நேரத்தில் போய் அங்கே நிற்பானுங்க காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களை வழி அனுப்புறதுக்கு. அப்புறம் எப்படி அடைப்பு இருக்கும்? அடைப்பு இருக்கணும்னா சர்வ வல்லமையில தேவனுடைய நிழலுக்குள்ளே இருக்கணும், அடங்கி இருக்கணும். அடைப்பை விட்டு வெளியில் வந்து ஒரு சிகரெட்டு, அடைப்பை விட்டு வெளியில் வந்துட்டு ஒரு அசுத்தமான காரியம், எத்தனையோ காரியத்தில் அடைப்பு பிடுங்கும். ஒருத்தவங்களை முகாந்திரம் இல்லாமல் ஒருத்தவங்களை கோவிச்சுக்கிறது, ஒருத்தவங்களை திட்டுறது, ஒருத்தவங்களை மனசை கஷ்டப்படுத்துறது, ஒருத்தவங்களை அழுக வைக்கிறது, பேசி திட்டி சடார் சடார்னு பேசி என்ன செய்யறது, மற்றவங்களை மனசை கஷ்டப்படுத்தும் போது அடைப்பு என்னவாகும்? நான் இப்போ வந்து பிரியாவை திட்டி பிரியாவை வந்து அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னா பிரியாவுடைய ஆண்டவர், எனக்கும் அவர் ஆண்டவராக இருந்தாலும் அவர் பிரியாவை என்ன செய்வார்? பார்ப்பார். முகாந்திரம் இல்லாமல் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தினோம்னா அடைப்பு என்ன செய்யும்? விலகும். அப்போ அடைப்பை பிடுங்கிற இடத்துல யார் உள்ள நுழைவா? அப்படி யார் வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்தோன்னு சொல்ல முடியாது. நான் இடம் கொடுக்கவே இல்லைன்னு யாராலையுமே என்ன செய்ய முடியாது. அப்போ அந்த வல்லமைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா ஒரே வழி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். உபவாசித்து ஜெபிக்கும் போது, ஃபாஸ்டிங் இருந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விரோதமாக இருக்கிற சாத்தானுடைய வல்லமைகள், நான் எந்த பிசாசனுடைய வல்லமைகளுக்காவது நான் இடம் கொடுத்துருந்தா அதை மன்னிச்சு அதை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையே
கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். இந்த வகை பிசாசு, அவிசுவாசத்தை தூண்டுகிற பிசாசு, அற்புதங்களை தடை பண்ணுகிற பிசாசு, ஜபத்திற்கு பதில் வராதபடி தடை பண்ணுகிற பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அநேக காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தேவ கோபம் நீங்கணும்னா உபவாசிக்கணும். தேவ சித்தம் நிறைவேறணும்னா உபவாசிக்கணும். குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? உபவாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? பிசாசினுடைய வல்லமைகள் அதை மேற்கொள்ளணும்னா உபவாசம். பாவம் செய்யாமல் ஒரு சிலரால் இருக்கவே முடியாது. பாவம் செய்யாமல் என்ன செய்ய முடியாது? காலையில் தான் பாவ அறிக்கை பண்ணி திருவிருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ளே தப்பு பண்ணிடுவாங்க. அப்போ இதிலிருந்து இவங்க வெளியில் வரணும், இந்த பாவத்தை இவங்க மேற்கொள்ளணும்னா உபவாசம் இருந்து தான் ஆகணும். என்னால் பாவத்தையே மேற்கொள்ள முடியல, பிசாசு என்னை தள்ளிட்டான், பிசாசு என்னை தள்ளிட்டான். பிசாசு தள்ளுறதுக்கெல்லாம் அவனுக்கு அதிகாரம் இல்லை. நாம் விழுந்துட்டோன்னு சொல்லணும். அதை மேற்கொள்றதுக்கு வேற வழியே இல்லை. உபவாசம் தான் ஒரே வழி. அல்லேலூயா. எசபேல் யெகூவை பார்த்து என்ன பண்ணுச்சு? மேலே நிற்கிது, அந்த மாடத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. யெகூ என்ன பண்ணிட்டு இருக்காரு? வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கும்போது வேகமாக யெகூ எங்கே வரான்னு தெரியுது. அதுக்கு நம்மளை காலி பண்ணுறதுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. நம்மளை அடிக்க ஒருத்தன் வரான்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஒன்று இவங்க போய் ஒளிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவனை அடித்து காலி பண்ணணும். இது ரெண்டும் செய்யாமல் வேகமாக போய் என்ன போடுது? மையிட்டு தன்னை சிங்காரித்து கொண்டு தன்னை அழகுபடுத்துது. ஏன்னா இவன் நம்மளை பார்த்த ஒன்றையும் என்ன வாயிரணும். ஆனால் பயங்கரமான உலக அழகை பெற்ற பொம்பளை அது என்ன பண்ணுது? மேக்கப்பு. ஜெகு வந்துக்கிட்டு இருக்காரு. ஓட்டுகிற வேகத்தை பார்த்தால் நிம்சியின் குமாரனாகிய யெகூ அவர் ரதத்தை ஓட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? வந்துக்கிட்டு இருக்காருன்னு இது உள்ளே போய் என்ன பண்ணுது? மேக்கப் பண்ண உட்காருது. வேக வேகமாக சிங்காரிக்குது, தன்னைய அழகுபடுத்திக்கிட்டு வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குது. ஆனால் யெகூவுக்குள்ள அந்த பலன் இருந்ததுனால தான் யெகூ மேலே பார்த்து அவளை கீழே தள்ளுன்னு சொல்லி தள்ள வச்சு அவளை ஏறி மிதிச்சுக்கிட்டு உள்ளே போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல யெகூவுக்குள்ள அந்த பலன் இல்லைன்னா யெகூ என்ன பண்ணியிருப்பாரு? ஆன்று அப்படின்னு நின்றுப்பாரு. இந்த பொம்பளையவா நம்ம கொல்லணும்னு நினைச்சோம், எப்படி இருக்குது இந்த பொம்பளை, அடாடாடாடா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பான்? அவுட் ஆகிருப்பான். ஆனால் யெகூவுக்குள்ள பலன் இருந்துச்சு. அந்த பையனுக்கு அந்த வசனத்தை தான் சொன்னேன். அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு? அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற ஆவி பாது. அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு பையனுக்கு அதே மாதிரி தான் சொல்லி அந்த பையனை என்ன செஞ்சான் அந்த காரியத்தில். எதுக்காக சொல்கிறேன்னா, 10 பேரோட நம்ம பழகுவோம். 10 பேரோட வாலிப பிள்ளைங்க பழகுவாங்க. 10 பேரில் 9 பேர் மேலே இல்லாத ஒரு ஈர்ப்பு ஒரு ஆள் மேலே மட்டும் வரும். ஏன் தெரியுமா? அந்த ஒரு ஆளுக்குள்ளே இருந்து தான் பேய் உன்னை வாவான்னு கூப்பிடுது. அவ்வளோதான். அதை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணும், எங்கிட்ட இருந்து வருது. அதனால பிசாசை மேற்கொள்ளணும், பாவத்தை மேற்கொள்ளணும், இச்சையை மேற்கொள்ளணும்னா உபவாசத்தை தவிர வேற வழியே இல்லவே இல்லை. அதனால வாலிப பிள்ளைங்க இப்போ எப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா வாலிப பிள்ளைங்களாம் வரமாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் அந்த ஜெபம். நாங்களாம் யூத் மீட்டிங்க்கு தான் வருவோம். யூத் மீட்டிங்க்கு வருவோம், ஆடுவோம், பாடுவோம். நீ ஆடு, உன்னை வேணான்னு சொல்லலை. கர்த்தருக்காக ஆடு, நல்ல ஆடு. கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக ஆடாமல் யாருக்காக போய் ஆட போகிறோம்? இந்த எலெக்ஷன் டைமில் யாராருக்கோ ஆடுதுங்க. அல்லேலூயா. ஆடுவோம், பாடுவோம், எல்லாம் செய்யணும். ஆனால் உபவாசம் இருந்து என்ன பண்ணணும்? ஜெபம். ஆண்டவரே, என் மாம்சத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் தாங்க, அசுத்தமான இச்சைகளை மேற்கொள்ள பலன் தாங்க. எசபேல் மாதிரி எனக்காகவே மேக்கப் போடுற ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் மேற்கொள்ள எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. எனக்காகவே ஓசி பேண்ட்டை வாங்கி போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்து நிற்பான், அவனை மேற்கொள்ள எனக்கு பலன் தாங்க. இதையெல்லாம் மேற்கொள்ளணும்னா பிள்ளைகளுக்கு உபவாசம் இருக்க கற்றுக் கொடுங்க. 12 வயசுலேயே பொம்பளை பிள்ளைங்கள ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க சொல்லுங்கள். 12 வயசுலேயே பையனுங்களை ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி காரியத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலை ஆகிறது ரொம்ப கஷ்டம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதான் அசுத்தமான காரியங்களை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும்.
பிசாசை மேற்கொள்ள முடியும். ஃபாஸ்டிங் மட்டும் இருந்து தனியாக ஜெபிக்க பிள்ளைங்க பழகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயப்படவே வேண்டியதில்லை. நம்ம ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அதுக்குள்ளே இருக்கிற அந்த பலன் அந்த பிள்ளைய பாதுகாத்துரும், அந்த பையனை பாதுகாத்துரும். இங்கே உபவாசம் நம்ம அம்மாவிலே உபவாசம் இருக்கிறது இல்லையா, பெரியவங்களே என்ன பண்ணுறதில்ல, உபவாசம் இருக்கிறதுல. அப்புறம் எங்கேருந்து பிள்ளைங்க உபவாசம் இருப்பார்கள். அல்லேலூயா. உபவாசம் இருக்கிறது பிசாசை என்ன செய்யும், மேற்கொள்ள. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், லூக்கா 4வது அதிகாரம் 4:1. அல்லேலூயா. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப உபவாசம் இருக்கணும்னா ஆவியானவர் இல்லாம உபவாசம் இருக்கவே, ஆவியானவர் தான் என்ன செய்யணும், ஆவியானவரை கூப்பிடணும். ஆவியானவர் எல்லாரையும் ஏவிக்கிட்டு தான் இருப்பார். நாம தான் என்ன செய்வோம், கீழ்ப்படிய மாட்டோம். ஆண்டவரே, ஆவியானவரே, நான் உபவாசம் இருக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நாளைக்கு உபவாசம் இருக்கிறதுனா இன்றைக்கே ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே நாளைக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், ஆவியானவரே எனக்கு நீங்கள் துணை செய்யுங்க. எந்தெந்த காரியத்தை நான் ஜெயிக்கணும், எந்தெந்த காரியத்தை நான் மேற்கொள்ளணும், எந்தெந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், எந்தெந்த காரியத்திலேருந்து வெளியே வரணும், எனக்கு பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யுங்கன்னு ஆயத்தத்தோடு போய் உபவாசம் இருந்து ஜெபம். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் எங்கே போகிறார், அவர் வனாந்தரத்துக்கு ஜெபிக்க போகிறாரு. 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாரு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு 14வது வசனம் வாசிக்கிறான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். போகும்போது நிரப்பப்பட்டு போனார், வரும்போது பலத்தோடு வந்தார். அல்லேலூயா. நாமெல்லாம் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எப்போ நாம் ஞானஸ்தானம் பெறுறோமோ அப்பயே பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்படுகிறோம். பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுறது மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ளணும். பலப்படணும்னா உபவாசம் இருந்துதான் ஆகணும். இயேசுவே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் அப்படிப்பட்டவரே பரிசுத்த ஆவியிலே நிறைந்து போறாரு. வரும்போது பரிசுத்த ஆவியின் பலத்தில் திரும்பி வராருன்னா, நம்ம பரிசுத்த ஆவிய பலத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா உபவாசம் வேணுமா வேணாமா? ஆனால் அநேகர் ஃபாஸ்டிங் இருந்து தான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி ஜெபிச்சாலும் ஏசப்பா கேட்பார். அல்லேலூயா. பலத்தை பெற்றுக்கொள்ளணும், பலப்படணும். சும்மா அந்த உடம்பு எவ்வளவு நாள் நம்ம கூட வரும், இந்த உடம்பு, இந்த உடம்புக்கே பலப்படணும்னா என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரியுது இல்லை. இது வேணாம், அது வேணும், இதை இப்போ சாப்பிடக்கூடாது, அதை அப்போ சாப்பிடக்கூடாது, காலையில் இதை சாப்பிடக்கூடாது, நைட்டில் இதை சாப்பிட்டா செரிக்காது, காலையில் அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது, இது எல்லாம் தெரியுது. இந்த உடம்ப எப்படி பாதுகாக்கணும், ஆவியிலே பலனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா போதுமா? கொஞ்ச நேரம் சர்ச்சில் எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் தனிப்பட்ட முறையில் வீட்டிலே உபவாசித்து ஜெபிக்கணும். ஜெபிச்சாதான் ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மாம்ச பலம் உள்ளவன், உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி இருக்கும்? நல்ல உலகத்தில் உள்ள நல்ல வேலைகளை செய்யலாம், நடக்கலாம், ஓடலாம், உட்காரலாம், எல்லாம் செய்யலாம். ஆவியிலே பலனை பெற்றுக்கொண்டா பரிசுத்தமாய் வாழலாம், மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லலாம், வியாதியஸ்தர்களை குணமாக்கலாம், எவ்வளவோ காரியங்களை செய்யலாம். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவர் எங்கே போகிறாரு? வனாந்தரத்துக்கு போகிறாரு. பரிசுத்த ஆவியின் பலத்தோடு வனாந்தரத்தை விட்டு திரும்பி வெளியே வராரு. நாம் எந்த அளவுக்கு அந்த பலத்தில் நிரம்பி இருக்கோம்? ஆவியின் பலம் நமக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்கு? நமக்குள்ள இருக்கிற ஆவியின் பலனை நம்ம செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு தூரம் ஆவியானவருடைய பலன் இருக்கு? உலக பலன் ஒன்றுத்துக்கும் உதவாது, ஆனால் அதுவே வேணும். அது இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும், அது இருந்தால் தான் வேலை செய்ய முடியும், அது இருந்தால் தான் வீட்டில் வேலைகள் செய்ய முடியும், தேவைகள் சந்திக்கப்பட முடியும், ஒருத்தர் துணை இல்லாமல் நடக்க முடியும், ஒருத்தர் துணை இல்லாமல் என்ன செய்ய முடியும்? இதுக்கு உடல் பலன் தேவை. ஆவியின் பலன் ரொம்பவுமே முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள்னா முதலாவது தேவ ஆவியின் பலனை உபவாசத்தின் மூலமாய் தேடுங்க. உபவாசம் இருந்தால் அல்சர்லாம் வராது. அதெல்லாம் பிசாசு சொல்கிற பொய். பேய் தான் பொய் சொல்லும். நம்ம தான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆவியானவர்கிட்ட சொல்லிட்டு தானே இருக்கிறோம். ஆவியானவரே ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன், என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும்போது உடனே உனக்கு அல்சர் இருக்குது. அப்போ தான் அப்படியே என்ன செய்யும், ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லை. உபவாசமே பண்ணாமல் 3 நேரம் சாப்பிட்டே அல்சர் வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இதெல்லாம் அப்படி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா அல்சர் வருமோன்னு, ஒரு டம்ளர் பாலகெல்லாம் குடிங்க, ஒரு ஜூஸ் அகசா குடிங்க, எதையோ ஒன்று குடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர்ன்றது ரொம்ப 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 முக்கியம். பிசாசை மேற்கொள்றதுக்கு, பரிசுத்த ஆவியிலே வல்லமையாய் பலப்படுறதுக்கு உபவாசம் என்பது ரொம்பவும் முக்கியம். நிறைய மொழிபெயர்ப்புகளில் உபவாசத்தை குறித்த வார்த்தைகளை எல்லாம் பைபிள்லே எடுத்துட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நிறைய மொழிபெயர்ப்பில் இல்லை. இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாதுன்றது ஆங்கில வேதாகமத்தில் நிறைய மொழிபெயர்ப்புகள் அந்த வசனம் இல்லை. உபவாசம் தேவ ஜனங்க இருந்தா பிசாசுக்கு பயம் வந்துடும். தேவ ஜனம் எங்கடா ஃபாஸ்டிங்கில் உட்காந்தா அவன் தான் முதல்ல பயப்படுவான். அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுவான். உபவாசம் இருக்க விட்டுருவான், சாப்பிடாம இருந்துக்கொண்டுருவான், ஜெபிக்க உட்கார விட மாட்டான். உபவாசம் இருந்தால் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாத உபவாசம் அது உபவாசம் இல்லை, அதுக்கு பேர் பட்டினி. அதுக்கு பேர் என்னது? பட்டினி. பட்டினி கிடக்க சொல்லலை ஆண்டவர், ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறார். ஃபாஸ்டிங் இருக்கிறதுனா அன்னைக்கு எல்லா வேலைகளையும் காலையிலே என்ன பண்ணிடணும், முடிச்சுட்டு உட்காரணும், உட்காந்து ஜெபிக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் உபவாசம் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது. எவ்வளோ ஒரு பொருளுங்க நம்ம வாங்குகிற இந்த மாதிரி கேமராவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஓடிக்கிட்டே அந்த பொருள் இருந்துச்சுன்னா அதனோட ஓட்டம் எப்படி இருக்கும்? அதுக்குன்னு ஒரு நேரம், அது மறுபடியும் தன்னை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும். இந்த உலகம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும், ஓடு ஓடு ஓடு. ஊழியக்காரவங்கள ஊழியம் துரத்தும், ஓடு ஓடுன்னு. ஊழியத்துக்கு கூட அடி பண்ணியக்கூடாது. ஊழியமா உட்காரு, நீ ஊழியம் எனக்கு முக்கியம் இல்லை. முதல்ல யார் முக்கியம்? இயேசு முக்கியம். 2வது நான் பலப்படுறது முக்கியம், அப்புறம்தான் ஊழியம். அல்லேலூயா. ஊழியக்காரங்க ஊழியம் ஊழியம் ஊழியம்னு ஓடுக்கும்போது அவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள் ஆவியிலே. நாம உலகத்துல வேலை 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 வேலைன்னு ஓடினா நாமளும் ஆவியிலையும் சரீரத்திலையும் பலவீனப்படுவோம். வேலை செய்யறது தப்புன்னு சொல்லலை, வேலை செய்யுங்க. செய்யற வேலைக்கு தேவையான ரெஸ்ட்டை நம்ம எடுத்து தான் ஆகணும். கடூரன் சிஸ்டர் அடிக்கடி எனக்கு அந்த வசனம் சொல்லுவாங்க. கடூரன் உடலை அலைக்கழிக்கிறான். ரொம்ப ஊழியம் ஊழியன்னு போயிட்டு இருக்கும்போது சிஸ்டர் டக்குன்னு பிரேக் போடுவாங்க. சிஸ்டர், கடூரன் உடலை என்ன செய்கிறான்? அலைக்கழிக்கிறான். நம்ம உடம்பையே நம்ம என்ன பண்ணிக்கிறது? போட்டு அலைக்கழிக்கிறது. வேலை செய்யறது நல்லது, அதுக்கு இடையில ஒரு ரெஸ்ட் வேணும். இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கணும். அத்தனை மணி நேரத்துக்கு மேலே அந்த வேலை நமக்கு இருந்துச்சுன்னா அந்த வேலை நமக்கு பாதிப்பாயிரும். ஏன்? இந்த அவசரமான உலகம்தான் அவசரமான உலகம். ஆண்டவர் நம்ம பசுமையான புல்வெளியில் நடத்தி கொண்டு போகணும்னு தான் அவர் விரும்புகிறார். இந்த உபவாசத்துக்கு நம்ம வேலை தடையாயிடக்கூடாது. இந்த உபவாசத்துக்கு நம்ம செய்கிற ஊழியம் என்ன ஆயிடக்கூடாது? தடையாயிடக்கூடாது. சபையை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கொடுக்குறவங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துருவீங்களா? உங்கள் பொண்ணை யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, உங்கள் பொண்ணை பார்த்தேங்க, நல்லா இருக்குங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன், கொடுத்துருவீங்களா உங்கள் பொண்ணை? நீ கொடுத்துருவியா பிரியா? நீங்கள் கொடுத்துருவீங்களா? அவன் யார்? அவன் என்ன? அவன் கருப்பா? அவன் சிவப்பா? அவன் புட்டை? அவன் உயரமா? அவன் என்ன சம்பாதிக்கிறான்? அவன் எங்கே போகிறான், எங்கே வரான்? போய் ஆஃபீஸில் விசாரி, வீட்டில் விசாரி, இங்கே விசாரி. இவ்வளவு விசாரிச்சுட்டு பொண்ணை கொடுக்குறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் திருச்சபையை நம்ம கையில் கொடுக்கணும்னா எவ்வளவு பார்த்துருப்பார் அவரு. யார் கையில் வேணாலும் மனவாட்டியை கொண்டு வந்து கொடுத்துருவார் அவரு. நீ என் மனவாட்டியை நீ மேக்கப் பண்ணி கொண்டு வான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்த விட்டு போகணும். ஃபாஸ்டிங் இருக்க முடியலைன்னு சொல்லவே கூடாது. வேலை அது வேலையை மூட்டை கட்டி 2 நாளைக்கு வச்சுட்டு ஃபாஸ்டிங் இருங்க. ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருங்க. ஒவ்வொரு நேரம் இருங்க. மத்தியானம் ஒரு மணி போல் சாப்பிடுங்க. 1 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க. என்ன காரணமாக இருந்தாலும் வெளியே போகாதீங்க. 10:30 மணி 11 மணிக்கு ரூம்குள்ளே போய் கதவை சாத்துங்க.
1 மணி வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உபவாசித்து 1 மணிக்கு மேலே வெளியே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா வேலைக்கு போங்க. அந்த வேலையும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்புறமா ஊழியத்துக்கு போங்க. அந்த ஊழியத்தில் தேவனுடைய கிரியை நடக்கும். அல்லேலூயா. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஆண்டவர் அங்கலாய்ப்பு அந்த அளவுக்கு வெளிப்பட்டுச்சு. என் ஜனங்கள் உபவாசித்து ஜெபிப்பதை விட்டு விட்டார்கள்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் எவ்வளவு எதிர்பார்க்குறாருன்னு நீங்கள். ஏன்னா நிறைய எல்லைகள் அப்படியே லாக் ஆகியிருக்கு. பக்கத்தில் போவோம், இந்த இங்கே தான் இருக்கும், அப்படி எடுக்க முடியாது. இது உடையணும் அப்படின்னா, இந்த தடைகள் உடையணும், இதெல்லாம் விலகணும், எல்லைகளை சுதந்திரிக்கணும் அப்படின்னா உபவாசன்றது ரொம்பவுமே முக்கியம். நம்ம எல்லாரும் எழும்பி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலிருந்து உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நமக்குள் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கோபத்தை ஆற்றுவதற்கான உபவாச ஜெப நேரங்கள், ரிகலமா நபா தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கான உபவாச ஜெப நேரங்கள், சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்வதற்கான உபவாச ஜெப நேரங்கள், ஒரிகபலபா தேவ ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்வதற்கான உபவாச ஜெப நேரங்கள், ரிகலமா நபா ரபா லபா கபா லபா ரபா லபா ரிகசால கதுர லபா ரபா லபா ரபா லபா ரபா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நாளில் உங்க பிள்ளைங்க உபவாசிச்சு ஜெபிக்க முடியாம இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குங்க. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை எடுத்து போடுங்க. என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியலையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற அந்த பலவீனம் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் காணப்படுகிற வலிகள், வேதனைகள், வியாதியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் நீங்கி போவதா இயேசுவின் நாமத்தினாலே. வேலையிலே காணப்படுகிற எல்லா நெருக்கங்கள் ஆண்டவரே, உட்கார முடியாம தேவ சமூகத்தில் ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து ஏசப்பா ஏசப்பா ஒண்ணுமே ஜெபிக்க தெரியலனா கூட இயேசுவே இயேசுவே இயேசுவின் நாமம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு இதவையாவது சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து உபவாசத்தோடு உட்கார முடியாம எது உங்க பிள்ளைங்களை தடையா இருக்கோ, எது உங்க பிள்ளைங்களை பிரிக்குதோ அதை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சபித்து கட்டி அப்புறப்படுத்தும். இந்த நாளிலிருந்து ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தும். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியாக இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொன்னீங்களே ஐயா. அந்த திறந்த வாசலை இவங்களுக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த வாசலுக்குள் பிரவேசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். ஆசீர்வதி, பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆளுகையும் நிச்சயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வசனத்தின்படி இன்னும் கர்த்தருக்குள் உபவாசத்தோடு பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.